ஆஃப்டர் லாங் பிரேக் இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த கிரேவி ரெசிபி செய்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் ரெசிபி. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூடலாம் சூப்பரான காம்பினேஷன். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். இதுக்கு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு 4-5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு மசாலா ஆட் பண்ணுறோம். அது என்னென்னா, ஒரு மிக்சர் ஜாரில் 1 வெங்காயம், 2 தக்காளி, 1 குழிக்கரண்டி தயிர், சோம்பு, சீரகம், மிளகு, சில்லி பவுடர், அமுதம் பிரியாணி மசாலா கொஞ்சமாக இதை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சட்டியில் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியும் சோயா சங்க்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். என்ன காய்கறி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது காலிஃப்ளவர், கொடமிளகா, அப்புறம் சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கிறேன். இது நல்லா பெரட்டிட்டு இது வேக வைக்கிறதுக்கு நம்ம ஹோம்மேட் பன்னீர் செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம கிரேவி செய்யறதுக்கு, சப்பாத்தி மாவு பேசுறதுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வேவ் வாட்டர்லேயுமே ப்ரோட்டீன் சத்துக்கள் இருக்குது. அப்புறம் நம்ம ஹோம்மேட் பன்னீரை கடைசியாக அந்த கிரேவி கூட ஆட் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான கிரேவி தயார். இந்த பன்னீர் எப்படி செய்யணுங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.